அபிராமி. அதை பத்தி இப்ப என்ன, சரக்கு வாங்க போறதுக்கு முன்னால நானே வந்து உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், அவ்வளவுதானே. மணிக்கம், என்ன ஏற ஷாக் ஆகுற? நான் எனக்கு சேர வேண்டிய பணத்தை தானே வாங்கிட்டேன். மணிக்கம் அவாத்து விசேஷத்துக்காக பணம் கொடுத்துருக்கார், மற்றவாளுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், சரக்கு வேற எடுக்கணும். இதை பாரு ஐயர, அவரு விசேஷத்துக்கு தான் உனக்கு பணம் கொடுத்தாரு. ஆனா நான் உன் கஷ்டத்துக்கு பணம் கொடுத்தேன். அதுவும் உனக்கா இருந்தா பரவாயில்ல, உன்கிட்ட வேலை செய்யறவனுக்கு வாங்கி கொடுத்துருக்க. அது இல்ல மணிக்கம், பிச்சுமணியோட ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன். இப்ப அவளும் இறந்து போயிட்டா. கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்கோ. பிச்சு மணியோ பிக்காத மணியோ, எனக்கு நான் கொடுத்த பணம் வேணும். மீதி பணத்தை எடுத்து வை. மணிக்கம், எல்லாரும் முன்னாலையும் இப்படி மானத்தை வாங்காத. யோ, ஓ மானத்தை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? அதான் உன் ரெண்டாவது மாவா மொத்தமா வாங்கிட்டு போயிட்டல்ல. மணிக்கம் பாருப்பா, ஏன்பா கலாட்டா பண்ற? உன் பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை உனக்கு வேணா இருக்கலாம், எனக்கு இல்ல. இந்த ஆளு ஊரை சுத்தி கடன் வாங்குவாரு, திருப்பி கேட்டா ஜோசியம் சொல்லுவாரு. இந்த ஆளு வேலை பார்க்குற இடத்துலாம் போய் கலாட்டா பண்ணாதாங்க காசு தருவாரு. வர்றேன், உன் வீட்டு விசேஷத்துக்கு வர்றேன், அங்க வந்து கலாட்டா பண்ணி காசை வாங்குறேன். எனக்கு தெரியும் எப்படி வாங்குறதுன்னு. ராஜாமணி, என்ன இது? மணிக்கம், நான் உனக்கு அப்படி என்னடா துரோகத்தை பண்ணிட்டேன்? ஏன் இர, அளவுக்கு அதிகமா பால்ல தண்ணி கலக்குறேன்னு சொல்லி என் பொழப்புல மண்ணள்ளி போட்டல. உண்மையை தானப்பா சொன்னேன். தொழில ஒரு நேர்மை இருக்க வேண்டாமா? ஆமையா, நேர்மைன்னு சொல்லிதான் நீ கடன் வாங்கிட்டு இருக்க, நான் கடன் கொடுத்துட்டு இருக்கேன். உன்கிட்ட ஏன் வெட்டி பேச்சு? மரியாதையா மீதி பணத்தை எடுத்து வையே. இந்த பாருங்க ஐயர, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இருக்கிற சிக்கல்ல என்ன மாட்டி விடாதீங்க. இப்ப கொடுத்த பணத்தை அப்புறமா வாங்கிக்கிறேன். நான் வரேன். சாம்பசிவா நில்லுங்க. சாம்பசிவா ஐயர, அவர்தான் போறாரு, அவரை ஏன் கூட்டிட்டு இருக்க? அட பாவி, நீ நன்னா இருப்பியா? நன்னா இருப்பியா? உன்ன மாதிரி அழுப்புஞ்சுக்கு பணம் கொடுத்தா நான் எப்படியா நல்லா இருக்க முடியும்? இந்த பாரு ஐயர, வட்டி பணம் 5000 ரூபாய் வந்துருச்சு. மிச்சம் அசல் 10,000 நாளைக்கு எடுத்து வை. கண்டிப்பா சொல்லிட்டே, நாளைக்கு எடுத்து வச்சிரு. மணிக்கம், ஒரே நாள்ல 10,000 ரூபாய் என்னால எப்படிடா புரட்ட முடியும்? ஒரே நாள்ல 10,000 ரூபாய் பணம் வாங்க தெரியுதுல்ல, புரட்டவும் தெரியணுயா. விதண்டாவாதத்துக்கு முடிவே இல்லப்பா. இந்த பாரு, நீ இப்ப ஒழுங்கா பணம் தரலன்னா அப்புறம் நான் வேற முடிவு எடுத்துருவேன். ஐயோ, நான் என்னடா பண்ணுவேன்? ஓ, உன் டாக்டர் மாப்பிள்ளட்ட போய் கேளு. ஐயோ, அங்க கூட நீ போக முடியாதுல்ல, உன் மூத்த பொண்ணு தான் ஓடி போயிட்டாள. ஓடி போனதுனால உன் பெரிய மாப்பிள்ளட்ட போய் கேட்க முடியாது. இப்போ ரெண்டாவது பொண்ணு அந்த மெக்கானிக் பையனோட ஓடி போறதுக்கு தயாரா இருக்கல்ல, அவங்கிட்ட வாங்கியாந்து குடியா. மணிக்கம், இந்த பாரு ஐயர, நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தான் டைம். பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. மணிக்கம், நீ எதுவும் பேசாத ஐயர. மணிக்கம், நான் சொல்றத
திவாகரன் நீ எப்படி பெத்த? நார்மல் டெலிவரியா இல்ல குறப்பிரசவமா? நீங்க யாரு? உன் பிள்ளையா ஒழுங்கா இருக்க சொல்லு. கலெக்டர் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறான். என்ன சொல்லுங்க? ஆத்தா காரியா லட்சணமா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அனிமுனுக்கு அனுப்ப. இல்லன்னா தேவையில்லாத விஷயத்துல அவன் தலையிட்டா சாமி படத்துக்கு பக்கத்துல அவன் போட்டோவும் இருக்கும். அதை பார்த்து நீ டெய்லி கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையா? சொல்லுவை, ஜாக்கிரதை. வரட்டுமா? பாருமா, இப்ப கூட அவனை நாங்க ஈஸியா கொலை பண்ணிடுவோம். அவன் உயிர் பொழைக்கணும்னா நாங்க இங்க இருக்கிறத அவங்ககிட்ட சொல்லாத. அப்பாப்பா, என் பிள்ளை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. உங்களை கையெழுத்து கேட்டுக்கிறேன். என் பிள்ளைகிட்ட நீங்க சொன்ன மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன்பா. நாங்க சொல்றபடி நீ கேட்கல, அவன் பையனை கொன்னுடுவாமா. ஐயோ, அம்மா, சுட ஒரு காஃபி கொடுங்கம்மா. தலை பயங்கரமா வலிக்குது. டேய், டேய், என்னமாச்சு? உடம்பு எதுவும் முடியலையா? ஒண்ணு இல்லடா. டேய், நீ இந்த வேலையை விட்டுடுறா. இந்த வேலை வேணாண்டா. நான் உனக்காக தினமும் காத்துறது செத்து செத்து பழிக்கிறேன்டா. என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு வேலையை விட சொல்றீங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகல. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ பாக்குற வேலை ரொம்ப ஆபத்தானது. சொன்னா கேளுடா. அம்மா, நான் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். அதுக்கு மேல போய் பல சாதனைகள் பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். சர்வசாதாரணமா வேலையை விட்டுன்னு சொல்றீங்க? இங்க பாருடா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. நேத்து காலையில கலெக்டர் அம்மாவோட 6 வயசு பையனை ஹாஸ்பிட்டல்ல கொலை பண்ண முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு அவங்க பயந்தாங்களா? இல்லையே. இன்னைக்கு காலையிலேயே பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அம்மானா அப்படி தைரியமா இருக்கணும். டேய், உங்க அம்மா கலெக்டர் இல்லடா. உங்க அம்மாவுக்கு ஒண்ணு தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்லடா. இங்க பார், நீ எடுத்திருக்கிற கேஸ்ல அண்ணாச்சி தேவராஜ்னு ரொம்ப பயங்கரமானவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் உன்னை கொலை பண்றது கூட அஞ்ச மாட்டாங்கடா. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. நான் கலெக்டர் அம்மாவை பார்த்து பேசிக்கிறேன். அப்படி நீங்க ஏதாவது பண்ணீங்க, எனக்கு பயங்கரமா கோவம் வரும். சரி சரி, நீ கோவப்படாத. அம்மா, நீ காஃபி வேணும்னு கேட்டல, வா காஃபி போட்டு தரேன். வா. டேய் டேய், அங்க எங்க போற? துணி மாத்திட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ வந்து காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ட்ரெஸ் மாத்திக்க. வா, உள்ள வாஷ் பேஷன்ல போய் முகம் அலம்பிக்க. வா, போ, போடா போடா. உங்களுக்கு தெரியாம எப்படியாவது அந்த கலெக்டர் அம்மாவை சந்திச்சு பேசி இதுக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். அம்மா, என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல. வா, உனக்கு காஃபி போட்டு தரேன். வா. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ரொம்ப பதட்டமா இருக்காங்க? என்னாச்சு சேட்டு, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு நல்ல ஆப்போசிட்டா ஜெயராம். உன்னை நம்பி அந்த ரவிசங்கரை சேர்த்தம் பாரு. என்னாச்சு சேட்டு? இன்னும் என்ன ஆகணும்? என் மும்பை ஆபீஸுக்கு சீல் வச்சுட்டாங்க. என்ன குண்டர் சட்டத்துல போட போறாங்க. இப்ப என் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. உன்னை நம்பினதுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். கவலைப்படாதீங்க சேட்டு. நேற்று தான் ரவிசங்கரை பார்த்து பேசினேன். என்ன சொன்னா? நீங்க உன் மேல கோவமா இருக்கிறதா சொல்லியிருக்கேன். சரி, உட்காரு. டெம்போவை போலீஸ் பிடிச்சப்ப என் பேர் மட்டும் எப்படி லீக் ஆச்சு? தெரியல சேட்டு. யோ, இப்பதான் புரியுது. அந்த ரவிசங்கர் படா கிரிமினல். அவன் பையன் சாக கிடக்கிறப்ப 50-50 டீல் பேசினவன். ஜெயராம், நான் பிசினஸ் பண்ணதான் சென்னைக்கு வந்தேன். ஆனா என்ன கொலகாரனா மாத்த போறான் அந்த ரவிசங்கர். அவசரப்படாதீங்க சேட்டு. இதுல ரவிசங்கர் பேர்ல எந்த தப்பு இருக்கிறது எனக்கு தெரியல. திவாகர்னு ஒரு புது இன்ஸ்பெக்டர் கலெக்டர் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு ரவிசங்கருக்கு டார்ச்சர் கொடுக்குறான். தெரியும் ஜெயராம். அவன் வீட்டுக்கு
2 ஆள் அனுப்பி மிரட்டிட்டு வர சொன்னேன், பிரயோஜனம் இல்லையே. சேட்டு இதுக்கெல்லாம் ஆணி வேறு கலெக்டர் சரண்யா தான். அவங்க கொடுக்குற தைரியத்துல தான் திவாகர் இந்த ஆட்டம் ஆடுறான். ஆணி வேற புடுங்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. எனக்கு அதுதான் சரின்னு படுது. சங்கர்கிட்ட இதை கடைசியா சொல்லு. கலெக்டர் இந்த விஷயத்த கண்டுக்காம இருக்கணும், இல்லனா விளைவுகள் பயங்கரமா இருக்கும். சரி சொல்லி பார்க்கறேன். நான் கிளம்புறேன் சேட்டு. சரி, ஒரு நிமிஷம். அந்த கலெக்டரோட பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 5-6 வயசு இருக்கும். சரி போ. இந்த ஆளு ஊரை சுத்தி கடன் வாங்குவாரு, திருப்பி கேட்டா ஜோசியம் சொல்லுவாரு. இந்த ஆளு வேலை பார்க்குற இடத்துலாம் போய் கலெக்டர் பண்ணாதாங்க காசு தருவாரு. ஓ உன் டாக்டர் மாப்பிள்ளட்ட போய் கேளு. ஐயோ அங்க கூட நீ போக முடியாதுல்ல, உன் மூத்த பொண்ணு தான் ஓடி போயிட்டாள. ஓடி போனதுனால உன் பெரிய மாப்பிள்ளட்ட போய் கேட்க முடியாது. இப்போ 2வது பொண்ணு அந்த மெக்கானிக் பையனோட ஓடி போறதுக்கு தயாரா இருக்கால, அவங்கிட்ட வாங்கியாந்து குடியா. இந்த பாரு ஐயரே, நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தான் டைம். பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. என்னாச்சு உங்களுக்கு? விட்டு இருந்தா கார் மோதி இருக்கும். யாரு? கோகிலாவா? நானே தான். ஐயரே பார்த்து வரக்கூடாதா? உடம்புக்கு முடியலன்னா ஆத்துலயே இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் இப்படி வெளியில வெயில கிளம்புறாரு? சரி வாங்கோ, நான் ஆத்துல கொண்டு போய் விட்டுடுறேன். இல்லம்மா, நான் கும்போணம் வரைக்கும் போகணும். இந்நேரம் பரலோகம் போயிருப்பீங்க. அப்படி போயிருந்தா தான் பரவாயில்லையே. ஐயோ இல்ல, அவன் கடனை முதல்ல அவன் முகத்துல தூக்கி எரிஞ்சிட்டு அப்புறமா தான் சாகணும். யார் மாமா? என்ன கடன்? அது ஒண்ணும் இல்லம்மா, அதான் அந்த மாணிக்க மேட்ரா. ஏய், என்ன மாமா? யார் மாணிக்கம்? என்ன பிரச்சனை? அது வந்துமா. டேய் வேண்டாம் சொல்லாத. 1000 தான் இருந்தாலும் அவன் அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாதியா. சொல்லுங்க. அது வந்துமா டீ கடையில சொல்லுங்கம்மா, எந்த மனுஷன் வாங்கிப்பான். டிரைவர், என் பேக் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பிடிங்க. போய் முதல்ல அந்த கடங்கார முகத்துல வீசிட்டு வாங்கோ. வேண்டாமா. என்ன கௌரவம் பாக்குறேளா? பிடிங்க மாமா. இந்த பணத்தை நான் உங்க கஷ்டத்துக்காக கொடுக்கல. உங்களை இந்த கேள்வி கேட்டானே, அவனை பார்த்து 4 வாரத்தை நீங்க பதிலுக்கு கேட்க வேண்டாம்? அதுக்கு பணம் வேணும்ல. ஐயரே, இந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவன் முகத்துல வீசுங்க. பிடிங்க மாமா. ஐயோ, என் நிலைமை இப்படி ஆயிடுத்து. கடனை கூட கடை வாங்கி அடைக்க வேண்டிய நிலைமை வந்துருத்து. கடன் வாங்குறது தப்பு இல்ல மாமா, ஆனா அது தராதரம் பார்த்து வாங்கணும். அம்மாடி கோகிலா, நேக்கு இன்னொரு ஒத்தாசை நீ பண்ணுவியா? என்ன மாமா, இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுறதா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என் சின்ன பொண்ணு விஜய நீ வேலைக்கு கூட்டிருந்திய, அவளை நீ கூட்டிட்டு போயிடுறியா? என்ன மாமா பேசுறேன்? நான் முன்னாடி கூப்பிடுறச்ச அப்பாவும் மகளும் வரமாட்டேன்னு சொன்னேன். இந்த பணத்தை விஜய வேலை செய்ய வச்சு கழிக்கலான்னு பாக்குறேன், அப்படித்தானே? சிவசிவா, என்ன மன்னிச்சுக்கோமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்ப ஆத்துல நிலைமை சரியில்லை. நான் ஒதுங்கி போனாலும் பிரச்சனை தானா என்னை தேடி வர்றது. இப்ப எங்க குடும்பத்துக்கு டைம் சரியில்லைம்மா. கொஞ்ச நாள் நாங்க பிரிஞ்சிருக்கணும்னு கார்த்தால தான் ஜோசியர் சொன்னார். உடனே உன் நினப்பு தான் வந்தது. ஆனா பாரு, அதுக்கு முன்னாடி உன் முன்னால என்ன பிச்சைக்காரனா நிக்க வச்சுடுத்து இந்த விதி. ஐயோ மாமா, இது என்ன பேச்சு? நான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன். விஜய் இங்க இருக்கிறது சரியில்லை, அதானே? சரி, நீங்க அவளை அனுப்பி வைங்க. அவ வேலைக்கு போயிருக்கா, சாயந்தரம் வந்துருவா. மாமா, நான் சீர்காழி போயிட்டு நாளைக்கு தான் சென்னைக்கு போவேன். ஒன்று செய்யுங்க, நான் என்னோட ஆத்து அட்ரஸை கொடுக்குறேன். அச்சோ, விசிட்டிங் கார்டு வச்சிருந்தேன். இந்தாங்கோ.
இதை நீங்க அவகிட்ட கொடுத்து நீங்க அவளை பஸ் ஏத்தி அனுப்பிச்சு விடுங்க. அங்க வந்த உடனே எனக்கு இந்த நம்பர்ல ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரியா? அம்மாடி நன்றின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னா அது போறாதுமா. ஐயோ என்ன மாமா இது, நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. ஐயா சொல்லுமா. இவரை பத்திரமா ஆத்துல விட்டுடுங்க. சரி மாமா, நான் ஆ, கிளம்புறேன். சரிம்மா. கடவுள் மாதிரி வந்தாங்க அந்த அம்மா. ஜாக்கிரதை மாமா. ஐயரே நீங்க எங்க போகணுமோ சொல்லுங்க, அங்க கொண்டு வந்து விட்டுறேன். வேண்டாம்ப்பா, உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. நானே போய்க்கிறேன். ஆ ஆ. ஈஸ்வரா, நல்ல நேரத்தில் இவளை அனுப்பி எனக்கு உதவி பண்ணப்பா, என் மானத்தை காப்பாத்திட்ட.